என்ன நீ இப்ப சொல்ற? கட்டா பண்ண பாய். சரி. யார் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்? நீதானா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. காலையில ஹாஸ்டல் பக்கம் ஒரு நாள் சத்து இருந்துச்சு. அது காரணம் நீதான் எல்லாரும் பாடி சாவடிக்கிற. ஸ்வீட் ஐஸ்கிரீம் டூ நத்திங். வீடியோ எடுத்துட்டேன்டா. பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். பாத்தீங்கன்னா என் வால்பேப்பர்ல பாருங்க, நான் வந்து மாத்தி வச்சிருக்கேன். இதான் என் வீடு ஸ்டீவ். நல்லா அடி. வீடியோ எடுக்கிறேன். காமெடியா வாட்ச் பண்ணனா யூடியூப்ல ஏத்திடுவேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியம். ரெடி? தக்காளி ஷேப்ல வரைஞ்சு வச்சிருக்காங்க. பாவாடை மட்டும் போட்டுறாதடி. ரெடி ஃபார் தி ரிவீல். காலங்கடி பேயா வாத்தோட கால் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ரிவீல். ரெடி கால்ல என்னமோ வந்திருக்க. இங்க இருக்கிற பட்டன் வெடிச்சு போகுதா? ஜூம் பண்ணி 3D சட்டை பத்தியா கிழிஞ்சு சட்டை. அப்படியே உன்ன மாதிரியே இப்படி போட்டு அடிமா ஓகே பண்ண. ஜாக்கெட் தச்சேன்டி. எங்கடி தச்ச? இந்த நடுவுல ஒரு கோடு போட்டுருக்கு. இல்ல சப்பரி சப்பரி பாம்பு. அடி சிசேரியன் பண்ண மாதிரி பண்ணிருக்க. அடா நீ அது சிசேரியன் சொன்னா பள்ளியோட கால் கை தடக்க. நூடுல்ஸ் கடை இப்படி இருக்காது. பாத்ரூம் வரை நல்லது. அரோரா. ஏய் இந்த ஸ்டைல்ல இருந்து பார்த்தா ஐஸ் கிரீம் மாதிரி இருக்கு. டெட் பாடி மேல பிளட் சாத்தனி வச்சியா? வர இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடி ரெண்டு வாரத்துக்கு ஃபிலமெண்ட்ஸ் ஸ்பாட்ஸ். நான் போய் பைண்ட் ஆகிறேன்ல, நான் அப்போ போய் நுழைச்சுக்கிறேன். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. ஒரு ஓடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப ஒரு ஓடிப்ப. டேய் ரெட் டி-ஷர்ட் உன் மூஞ்சி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. எல்லா மூஞ்சி ஞாபகம் இருக்குது. அட நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? ஃப்ரண்ட்ல போய் நின்ன பாவத்துக்கு எங்களெல்லாம் தள்ளி தள்ளியே இடுப்ப உடைச்சிட்டாங்க. நான் ஒருத்தி இப்படி சாயிறேன். என் மேல பரணி வந்துட்டு முட்டி இப்படி வச்சிருக்கேன். முட்டி மேல அவ சாய, நான் பின்னாடி வந்து கை மேல இடுப்பு தான் உடைஞ்சது மிச்சம். இதுல நீங்க அன்ஃபேர் நினைச்சீங்கன்னா பாலிமர் டிவி அப்புறம் ஏதோ எந்த நியூஸ் சேனல்ல இருந்தாலும் இனி இடுப்பு மாதிரி இருக்கான்னு பாத்துக்கலாம். 2040 ஒரு உலகம் வந்து இமேஜின் ஃப்ரண்ட்ல போய் நின்னுட்டு தெரியாது. நாளைக்கு எஸ்ஆர்எம் இது ஹாஸ்பிடல் ஃபர்ஸ்ட் அட்மிஷன். ஆமா வாங்க ரொம்ப எக்ஸைட்டா எடுத்துட்டோம். பார்த்தா அவங்க இப்பதான் ஸ்டேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ சார் ஸ்வேதா மோகன் அழகா வந்து வேன் உள்ள ஏசி உட்காந்துருக்காங்க. நாங்கள் வந்து நேச்சரை காத்து உட்காந்துருக்கோம். 2 பேர் ஃபிளாஷ் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க ஸ்டேஜ் ரெடி ஆயிட்டு இருக்கு. மை லைட் அசிஸ்டன்ஸ். அடி பாவி
கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.